இவ்வளோ காலையில் எழுந்துச்சி கோலமெல்லாம் போட்டுறது யாருன்னு பார்க்குறீங்களா? மீனம்மாங்க. இந்த பக்கம் பெரிய டபரா வச்சு என்ன சமைச்சிருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? வெஜிடபிள் ரைஸுங்க. நம்ம வந்து அன்னதானம் பண்ண போகிறோம். அதுக்காக தான் வந்து பார்சல் பண்ணிட்டு இருக்காங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிக்கன் குழம்பு வைக்க சொன்னால் சிக்கனே வந்து ரசமாக்கி வச்சிருச்சு. நல்லாக்கா விக்னேஷ். ஆனால் இட்லிக்கு குழம்பு சூப்பராக இருந்ததுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு சந்தோஷமான நாள், ஒரு நிகழ்ச்சி நடக்குதுங்க. அதாவது அம்மனுக்கு வந்து பொங்கல் வைக்கிறோம். இதுக்கு வந்து முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா சம்திங் ஸ்பெஷல். இதுக்கு முன்னாடி ஒரு பொங்கல் வீடியோவில் சொல்லியிருக்கோம், சம்திங் ஸ்பெஷலாக இருக்குங்க. அதுக்காக தான் வந்து பொங்கல் வச்சுருக்கோம். அது நிறைவேறணுன்றதுக்காக. அது நடந்து முடிஞ்சிருச்சுங்க. அது என்னன்றதும் சொல்கிறேன். அதை விட ரொம்ப முக்கியமான ரொம்ப சந்தோஷமான விஷயம் இன்னொன்று என்னென்னா, எங்களுடைய நாய் வந்து காணாமல் போயிடுச்சுங்க. 4 நாளைக்கு அப்புறமா வந்து அதை வீட்டுக்கு தேடி வந்துருச்சு. எங்கே போச்சு என்னாச்சுன்னு தெரில. ஆனால் ரொம்ப வீக்காக திரும்ப வந்தது. இட் இஸ் வெரி வெரி ஹாப்பி மூமெண்ட். இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ரொம்ப நாளாக கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க, அண்ணா உங்கள் ஃபேமிலி எத்தனை பேர், எல்லோரும் ஒரு முறை காட்டுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் காட்ட போகிறேங்க. எல்லோரும் ஒரு இடத்துல கூடியிருக்கும். அவ்வளோ சந்தோஷமான நிகழ்ச்சி இது. வாங்க காட்டு. இவன் தாங்க அவன். ரொம்ப நாளாக வந்து 4 நாளாக காணாமல் போயிட்டான். இன்றைக்கி வந்திருக்கான். வாடகைங்க இது பாருங்கள். இது வந்து தெருநாய் தாங்க. நாங்கள் வந்து இதை அதுக்கப்புறமா வந்து அடாப்ட் பண்ணி வளர்த்துட்டு இருக்கோம். 4 டேஸாக வந்து காணாமல் போயிடுச்சு. இன்றைக்கி வந்து கிடச்சிருக்கு. அதுவாக வந்துருச்சு வீட்டுக்கு. அதுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, பட் சோர்வாக தான் இருக்குது. இப்போதைக்கு அதுக்கு தேவையான ஃபுட்ஸ் எல்லாம் கொடுத்து. சுபாஷ், நம்ம ஃபேமிலி பார்க்கலாம் வாங்க. மீனம்மா உங்களுக்கு தெரியும், ஹாய் சொல்லு. நீங்கள் வந்து என் தம்பி ஃபேமிலி எத்தனை பேருன்னு கேட்டிருக்கீங்க இல்லைங்களா? நான் ஆளுங்க. 2வது பார்த்தீங்கன்னா அங்கே உட்காந்துருக்காரு பாருங்க, கிருஷ்ணமூர்த்தி. ஹாய் சொல்லுப்பா. இவன் எனக்கு அடுத்து தம்பிங்க. அவங்க ஒய்ஃபு, அவங்க பொண்ணுங்க, இன்னொரு பொண்ணுங்க, அப்புறம் பையன். இங்கே பாப்பா, கடைசியாக பையங்க. இவர் வந்து விக்கி. இவர் வந்து என்னுடைய கடைசி தம்பிங்க. சுபத்ரா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? நான் அவன் 2. சுபத்ரா உங்களுக்கு தெரியும், சுபத்ராவோட ஃபேமிலி. இவன் தான் கடைசி 4வது தம்பி. கேத்ரின் பாருங்கள் எப்படி ரெடியாக இருக்கான். அஞ்சலி, இது என் சின்ன தம்பியோட ஃபேமிலிங்க. சங்கர் சொன்ன இல்லைங்களா, 4வது தம்பி, அவனுடைய சஞ்சு குட்டி பாருங்க, அழகாக இருக்காங்க. 5 மணிலேருந்து தடபுடலாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் இப்போ என்னப்பா பண்ண போற? கேசரி. என்ன அப்போ எப்போ தான் கிளம்புறது? என்ன கதை? 12 மணிக்குள்ளே கூட்டு போயிடும். கும்பிடுங்க. 12 மணிக்குள்ளவா? அது பாருங்க, எங்கள் தங்கச்சி இப்போ தான் சாப்பிட்ருக்கு. குஸ்கா வந்து ஸ்பெஷலிஸ்ட்டுங்க இந்த பொண்ணு. அதாவது அவங்க வீட்டில் எப்பவும் குஸ்கா தான் போயிருந்துருக்கும். என்ன பண்ணுறது, அது மட்டும் தான் சாப்பிட முடியுதுன்னு சொல்லிட்டு அவனும் அதே செஞ்சு போட சொல்கிறான். நல்லா செஞ்சு போடுறதில்ல, அது மட்டும் தான் துண்டுற மாதிரி இருக்குதுன்ட்டு அதே செஞ்சு போட சொல்கிறான். கறி குழம்பு செய்யணும்னா பச்சை வாசனை வரும். இன்னைக்கு ஒருத்தி கறி குழம்பு வைக்க சொன்னா கறி ரசம் வச்சுட்டு போனா. யாரு? சுபத்ரா. என்னையா? நெய். எல்லாரும் ஒரு வேலையில் இருக்காங்க. சுபத்ரா இப்போதாங்க ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்துச்சு. எல்லாரும் வந்து அழுக்கு முடிஞ்ச சுற்றி நின்று இப்போதாங்க வந்திருக்கு. அவங்க கேட்டாங்களா? இவங்க கூட சேர்ந்து அப்படியே இது பண்றீங்களே. இப்போ இவங்களுக்கு என்னதான் பிரச்சனைனா, யார் போடவே நல்லா இருக்கு, கலர்ஃபுல்லா இருக்கு அப்படின்றதான் இங்க ஓடிட்டு இருக்குங்க. நாங்க 2 பேரும் பிங்க்பா. பிங்கா? சாக்லேட் குடுறே. நார்மலா இது பாப்பா தானே பிங்க் போட்டுன்னு வரோம். பாப்பா இருக்குது போடவே. இது கூட ஸ்பூன் ஏதாவது ஆயிப்போச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக போடு. சுபாஷ் வேண்டுதலுங்க, அதனால அவன் போடுறான் அரிசி. வா சரி போயிடாட்டக்கா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நாகாத்தம்மா கோயில் பொங்கல் வைக்க போகிறேங்க. ரொம்ப நாளாக வேண்டிகிட்டு இருந்தேன். 2 விஷயம் வேணுன்னா 2 விஷயமும் வந்து அந்த அம்மா வந்து நடத்தி கொடுத்துட்டா. மொதல் விஷயம் பார்த்தீங்கன்னா சுபாஷ் வந்து 10th நல்ல மார்க் எடுக்கணும், பாஸ் பண்ண வேண்டிக்கினேன். நான் வேண்டிக்கிற மாதிரி நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணிட்டேன். 2வது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, அம்மா வீட்டில் வீடியோ போடாமல் சொல்லியிருந்தேன். ஒரு சஸ்பென்ஸாக உங்களுக்கு சொல்ல வச்சுருந்தேன். ஒரு வீடு வாங்கணும் ஒரு கனவோடு இருந்தேங்க. வீடும் வாங்கியாச்சு. சந்தோஷமாக அம்மனுக்கு வந்து பொங்கல் வைக்க போயிட்டுருக்காங்க.
வாங்க பார்க்கலாம். இது சித்தப்பா வண்டியில் வச்சுட்டு கோவிலுக்கு வந்துட்டுங்க. அம்மன் பேர் பார்த்தீங்கன்னா கட்டப்புட்டாலம்மன் அப்படின்னு சொல்லுவோம். நாகாத்தம்மன் கோவில் தாங்க. இந்த பேர் ஏன் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, மேலே ட்ரெயினோட ட்ராக் இருக்கும். அந்த ட்ராக்குக்கு அடியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கோவிலே இருக்கும். அதனால தான் கட்டப்புட்டாலம்மன் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் திருப்பதி கோவில் பார்த்துட்டு எப்பாச்சும் ரிட்டர்னில் வரும்போது பார்த்தீங்கன்னா, கரக்கம்பாடி அப்படின்ற ஊரில் இது இருக்குங்க. அங்க பசங்க உட்கார வைக்கலாமா? அக்கா இருக்கா நான் எங்கன்னு ஏறணும் வாங்கி நடக்கிறேன். நான் நல்லா நட்டிக்கு போட்டாட்டம்பா. வெயில்ல தெரிந்துப்பா கலக இருக்கான் இடக்கே இல்லை. சுபத்ரா பாருங்க, அவங்க மாமாக்காக வந்து சாப்பாடு, அதாவது பிரியாணி. இது ஆட்டுக்கறியா? ஆனா எங்கடா? நானும் வரேன். சோறு தான் முக்கியம். ஏங்க நம்ம வந்த வேலை என்ன? இவங்க பண்ணிட்டு இருக்குது பாருங்க. சாப்பாடு வாங்கி சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டாங்க இவங்க. கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தா போலாம் வாங்க. அம்மன் இருப்பதை பார்த்தீங்கன்னா இந்த குகைக்கு உள்ளதாங்க. உள்ளே போயிட்டு தான் பார்த்துட்டு வரணும். நம்ம அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணியிருந்தோம். அதனால் அம்மனுக்கு சாத்தின மாலை இதெல்லாம் சேர்த்து நம்ம கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம வேண்டுதல் படி அன்னதானம் தொடங்கிட்டோங்க. அண்ணா போட்டு எடுத்து போய் கொடுங்கண்ணா நீங்கள் கூட. சாப்பாடெல்லாம் முடிஞ்சுதுங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டிங்களாப்பா? ஏப்பா கொடுத்துட்டீங்களா? அன்னதானம் பண்ணிட்டீங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்காக கொண்டு வந்த சாப்பாடுங்க. அது வந்து மொத்தமாக தீர்ந்துருச்சு. நம்ம அன்னதானம் போட்டதுக்காக கொண்டு வந்தது. கேத்ரின் பாருங்க, மங்களகரமாக இருக்கான். இவன் 2வது தம்பிங்க, இவனுடைய 4வது தம்பிங்க. இதில் 3வது தம்பி மட்டும் தான் வரல. நான் சொன்னபடி கோவிலுக்கு மேலே ட்ரெயின் போயிட்டுருக்கு பாருங்க. என்ன தம்பி சாப்பாடு எப்படி இருக்கு? பிரசாதம் நல்லா இருக்கா? வாரத்தில் 7 நாள்னா 5 நாளும் கோயிலுக்கு போகிற அஞ்சலிங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் வந்து கறி சாப்பிட்றதில்ல. அவங்க வீட்டுக்காரருக்காக வேண்டியது தான். மீனா வெயிலில் பார்த்தீங்கன்னா மீனம்மா ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. கோவில் வளாகம் பாருங்கள். இது திருப்பதிக்கு அருகில் தான் இருக்குது. திருப்பதி நீங்கள் விசிட் பண்ணும்போது இங்கேயும் பார்த்துட்டு போகலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட எருமாட்டுங்களை அந்த ஜாத்திரை நடக்கும்போது வெட்டி போடுவாங்களாம். பட் நாங்கள் மட்டும் அந்த நேரத்தில் வரமாட்டோம். என் செருப்பு தான் காணும். அது யாரு? ஆனால் என் செருப்பு தான். சரி போகலாம் வாங்க. வேண்டிக்கினபடி நல்லபடியாக பொங்கல் வச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க. இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் கேட்டதை அம்மன் கொடுத்தா, அம்மனுக்கு வேணும் நாங்கள் செஞ்சுட்டோங்க. மன நிறைவாக இருக்குது. இன்னைக்கு வீடியோ அவ்வளோதாங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். டாட்டா பாய்.